பாட்டு பாட்டு கேட்டே இல்லையா பாட்டாது ரெண்டு பேரும் சேர்த்து போடுறோம் என் பொண்டாடி அரசாங்கத்தில் இருந்து நிதி கொடுப்பேன். வேற ஒண்ணு கூட மாட்டேன். வீட்டுக்கு யாருக்கு என் பொண்டாடியா என்ன பேசமே தெரியாதா நிதி அமைச்சர் பாத்தீங்கன்னா என் பொண்டாடி ஏதா கொடுக்குறீங்க ராமலிங்க வாஜர் பொண்டாடி கூட ஜெயாவுக்கு இந்த அடிக்கிறேன் பாட்டு வந்து எவனோ அடிக்கிறான் இந்த சமையல் வந்து அரசர் இன்னார் இனியால் என்று விளக்கம் தெரியும். சொன்னாதான் தெரியும். சொன்னால் தெரியும். கதிரவன் என்றால் தெரியுமா? எதிர் வீட்டுக்கார பையன் பேர் கதிரவன். எதிர் வீட்டுக்காரன் பேர் கதிரவன். ஆமா. ஆதித்தன் என்றால் தெரியுமா? எங்க பூஜா வீட்டு பையன் பேரு ஜபாயா. தண்ணி போடாது ஊத்துறாங்க கம்பெனி இல்லப்பா. தண்ணி ஒரு பொண்ணே. ஆதித்தன் என்றால் தெரியாது. தெரியாது. தினகரன் என்றால் தெரியுமா? ஓ தினகரன். பேப்பர். சரி. நியூஸ் பேப்பர் கேக்குறேன். தினகரன் என்றாலும் தெரியாது. பாரதி என்றால் தெரியுமா? பாட்டு காட்டுவாங்களே பட்டு காட்ட புண்ணாக்கு மகாராஜா. அப்பா மகாராஜா புண்ணாக்குன்ற. மாயோட தூத்த கொடுத்து வாய பண்ணாங்க. சப்புன்னு சரி. பகலவன் என்றால் தெரியுமா? தெரியும் தெரியும். எப்படி? ராவணவாரம் பகலு பகல் வரும் ராவு ராவணம்
அதான் சொன்னா மாயப்படுதான் இல்ல இப்ப செஞ்சுதான் கேக்குறேன் நான் செஞ்சுதான் சொல்றேன் தெரியாதான் சொல்றேன் உனக்கு புரியுதே இல்லையா அவன் யாரை கேட்குது நீ வளர்த்துக்கு சோத்தான் டீ சொல்லியான்னு கேட்கறான் அப்படி கிடையாது இப்ப நாங்க தூங்கி இருக்கிறோமா நாங்க மூச்சுக்கிறோமா இப்ப மூச்சுக்கிறோம் ஆமா இப்ப காதாரி பண்ண தூங்குமா இல்லையா ஆமா இப்ப அது எங்களுக்கு என்ன உங்களை சொல்லி புரியாது இல்லடா இரவு முழுவதும் ஆமா வீடியோ நாளை வரை நாடகத்தை ஆடுறீங்க ஆமா பகல் வெடிச்சு விட்டு என்ன பண்ண போய் நேரம் பத்து தூங்குறீங்க அதான் எனக்கு ராவு அதான் பகல் தான் உங்களுக்கு ராவு ஆமா இரவு தான் பகல் ஆமா சரி போனால் பாகட்டும் ஞாயிறு என்றால் தெரியுமா ஐயோ மகாராஜா சனி போன ஞாயிறு சனி சனி போனோம் சனிக்கிழமை போனா பார்த்தா ஞாயிறு தானே அந்த ஞாயிறு இல்லடா ஞாயிறு என்றால் தெரியாது தினகரன் என்றாலும் தெரியாது பருதி என்றாலும் தெரியாது பகலவன் என்றாலும் தெரியாது இத்தனை நாமதேவன் படைத்தது யார் தெரியுமா அதிகாலை நேரத்திலே இருளை நீக்கி 7 புறவைகளை பூட்டிக் கொண்டு கீழே உதயமாக்கூடிய சூரிய பகவானுக்கும் என்னுடைய தாய் குந்தமா தேவிக்கும் எப்படி கண்ணனாக பிறந்தான் என்பதை பின்னால் என்னுடைய மனைவியிடத்திலே தெளிவாக உரைப்பதற்கு ஆயத்தமாக உள்ளேன் இருந்தாலும் யுகம் என்றால் எத்தனை 4 என்னென்ன இந்த 4 யுகத்தில் முதல் யுகமாக விளங்கக்கூடிய கிரேத யுகத்திலே 1000 சிரம் 2000 குண்டலம் 1000 கவசத்துடன் பிறந்தது அப்படி 1000 சிரம் 2000 குண்டலம் 1000 கவசத்துடன் பிறந்தது அந்த பிரிவினைகளுக்கு எப்பேற்பட்ட வேலை தெரியுமா இந்த உலகிலே நம்மை யாரும் அழிக்க கூடாது என்று எண்ணப்பட்டு பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் செய்து பிரம்மதேவன் என்னுடைய தவத்தை மெச்சினார் என் எதிரே காட்சி தந்தார் தானாசுரா உனக்கு வேண்டும் மரம் கேள் என்று தெரிவித்தார் என்றுமே இறக்காமல் இருக்கிறவனுக்கு வரம் வேண்டும் என்று தெரிவித்து பிரம்மதேவன் என்ன தெரிவித்தார் தானாசுரா ஒரு மனிதனாக பிறந்து விட்டார் என்றாலும் இருந்தாலும் ஒரு நாள் மரணித்து ஆக வேண்டும் என்று தெரிவித்தார் அவையோ வேறு ஏதாவது மாற்று வரம் கேள் என்று என்னிடத்திலே தெரிவித்தார் என்றுமே இறக்க கூடாது அல்லவா அவையால் நான் என்ன வரம் கேட்டால் சாமி என்னை ஒருவன் கொல்ல வேண்டும் என்றார் ஒருவன் என் இடத்திலே 6 மாத காலம் யுத்தம் செய்ய வேண்டும் மற்றொருவன் 6 மாத காலம் நதியிலே சென்று தவம் புரிய வேண்டும் என்று தெரிவித்து உடனே பிரம்மதேவன் வரத்தை அளித்தார் வரத்தை பெற்றுக் கொண்டு நான் என்ன செய்தேன் கற்புள்ள மாதங்கள் கற்பை ஆடினேன் கருப்பு கருப்பு அதெல்லாம் நான் வாங்கறதில்ல கருப்பு இல்ல நான் எந்த கடையில போய் வாங்கிக்கிறேன் கடல் தான் வைக்கிறாங்க வாங்கலன்னு சொல்லுவாங்க அதேதான் கருப்பு அப்படி கோவில்களை இடித்து பல சித்திரவதைகளை செய்து இதை பார்த்தார்கள் தேவர் மூவர் ஏமாற்றமான பேர்களும் உடனே ஸ்ரீமன் நாராயணனை நாடினார்கள் தானாசூரனுடைய பொறுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆகையால் அவர் ஏதேனும் ஒரு வழி செய்யுங்கள் என்று தெரிவித்தார் உடனே நாராயணன் என்ன செய்தார் தெரியுமா நாராயணாக உருவெடுத்து என்னிடத்தில் சண்டையிட வந்தார்கள் இருவரும் அப்படி சண்டையிட்டு கொண்டே இருந்தார்களே நரன் என்னிடத்திலே சண்டை செய்யவும் நாராயணன் இப்படியே 999 ஆண்டு காலமாக என்னிடத்திலே சண்டை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி 999 சிரசையும் 1998 குண்டலமும் 999 கவசத்தை மறுத்து விட்டார்கள் எஞ்சிருப்பது எத்தனை ஒரு சிரம் 2 குண்டலம் 1 கவசம் 2 கவசத்துடன் என்ன செய்தேன்
அபயம் அபயம் என்று கேட்டேன், மறுத்து விட்டார்கள். அதிகாலை நேரம் கீதிசிலே சூரியமூர்த்தி உதயமாகக்கூடிய நேரத்திலே ஓடினேன் கீதிசை. அபயம் என்று கேட்டு சூரிய பகவான் என்ன செய்தார் தெரியுமா? சிறிய அமலக்கடியாக மாற்றி என்னை தொந்திலே வைத்துக் கொண்டார். அமலக்கடி அமலக்கடி என்றால் நெல்லிக்கடி. தொந்திலே வைத்துக் கொண்டார். நரனும் நாராயண இருவரும் சூரியமூர்த்தியை கண்டார்கள். சூரிய சூரனை இன்றோடு எங்களுடைய பகையை முடித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார். உடனே நான் என்ன செய்தார் தெரியுமா? சூரியமூர்த்தி நரன் நாராயண அவர்களே, இப்பிறவில தானா சூரன் என்னிடத்தில் அடைக்கலமாக வந்துவிட்டார். அவனை கொல்ல வேண்டும் என்றால் வருகிற தோமனை யுகத்திலே மகளாக பிறப்பார். அப்போது உங்கள் பகையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். ஆகையால் இப்பிறவியிலே சூரிய பகவானுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த அப்படி கர்நாடக பிறந்தேன். நான் எந்த தேசத்தை பரிமாணம் செய்து வருகிறேன்? அங்கு தேசத்திற்கு முடிசூட்டி அரசனாக அழகு பார்த்தான் துரியோதனன். அப்படி அங்கு தேசத்தை பரிமாணம் செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே எப்படி கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆகல. அப்படி அங்கு தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்ட இப்படி சொல்லக்கூடிய 32 மேலவாதிகளும் கிடதாம் 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 இருந்தாலும் அங்கு தேசத்தை விடுத்து அஸ்தினாபுரத்திலே எனக்கு என்ன பதவி? நிதியமைச்சர் பதவி. நிதியமைச்சர்னா எப்படி? அதான் யாரும் ஆட்சின்னு பிடிங்கிறீங்க சொல்லிட்டு எப்படி வாரியா? கொஞ்ச நாள் அப்படியே கூட்டமானு வச்சிருந்தா பொன்பொருள் பூசணங்களை துரியோதனுடையது. அந்த பொன்பொருள் பூசணங்களை அள்ளி கொடுத்து வல்லல் கர்ண மகாராஜன் என்று பெயர் பெற்று வருகிறேன். எத்தனையோ செல்வங்கள் படைத்து விட்டாலும் துரியோதனனுக்கு கொடுப்பது என்பதற்கு மனம் கிடையாது. அது யாருக்கு? எனக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய எண்ணம். அதே தர்மருக்கு கூட கிடையாது. இருந்தாலும் தெரியுமா
பொன்பொருள் பூசணங்களோ துரியோதனுடையது. அதை வாரி கொடுத்து வல்லல் என்று பெயர் பெற்று வருவதுனா? ஆமா. அப்படி இருந்தாலும் இதை பார்த்தான் கௌரவ கூட்டத்திலே வருவன். யாரு? பொறாமை எண்ணம் படைத்த சகனியானவன் கண்டான். வேறாக துரியோதனை சந்தித்தான். ஆமா. மருமகனே துரியோதனா, நீ கொடுத்தது கர்ணனுக்கு நாடு, நீ கொடுத்தது பொன்பொருள் பூசணம். ஏன் அந்த பொன்னையும் பொருளையும் நீ கொடுத்து அந்த வல்லல் என்ற பெயரை நீ பெறக்கூடாதோ என்று தெரிவித்தான். பொன்பொருளை நீ கொடுத்து அந்த வல்லல் என்ற பெயரை நீ பெறக்கூடாதா? கேட்டான் துரியோதனன். கேட்பான் பேச்சை. தூதுவர்களை அழைத்தான். அங்கு தேசத்துல இருக்கக்கூடிய தர்மப்படி அவுத்து வந்து அஸ்தினாபுரத்தின் எல்லையிலே கட்டி வைத்தான். உடனே ஒரு நாள் ஒரு வேதியர் வந்தான். தர்மப்படி எங்க இருக்குமோ அவ்விடத்தை நாடி தானம் கேட்பது வேதியர்களுக்கு வழக்கம். அப்படி தர்மப்படி இருப்பதை கண்டால் அஸ்தினாபுரத்திலே துரியோதனனை சந்தித்தான். என்னுடைய மகளுக்கு பூர்வம் கல்யாணம் வைத்திருக்கிறேன். சமையல் செய்வதற்கு உண்டான பொருட்கள் அனைத்தையும் சேகரித்து விட்டேன். ஆனால் சிறிது விறகு மட்டும் தேவைப்படுவது என்று தெரிவித்தார். உடனே துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? தூதுவர்களை அழைத்தான். தூதுவர்களே, இந்த வேதனைக்கு உண்டான விறகுகளை எங்கிருந்தாலும் தேடிக்கொண்டு வந்து தாருங்கள் என்று தெரிவித்தான். உடனே தூதுவர்கள் கானகம் முழுவதும் தேடினார்கள். அந்த வேதியர் விறகு கேட்டாரு. அந்த நாள் முதல் கொண்டு விடாமல் அடாமலை 11 தினங்களாக விடாமல் கொண்டு கொண்டிருக்கிறது. எப்படி விடாமலை 11 தினங்களாக பெய்து கொண்டிருக்கிறது. காலம் முழுவதும் தேடினார்கள். காலம் முழுவதும் தேடினார்கள். காய்ந்த விறகு எங்குமே கிடைக்கவில்லை. துரியோதனனை சந்தித்தார்கள். விடாமல் 14 தினங்களாக பெய்து கொண்டிருக்கிறது. காய்ந்த விறகு எங்குமே கிடைக்கவில்லை என்று தெரிவித்தான். உடனே துரியோதனன் சபரி அழைத்தான். ஆமா, இந்த வேதிற்கு விறகு தருவதாக வாக்களித்து விட்டு இருந்தாலும் இப்பொழுது விடாமல் மழை பொழுது கொண்டிருக்கிறது. எப்படி தருவது என்று துரியோதனன் சகரி இடத்திலே கேட்பான். சகரி என்ன தெரிவித்தான் தெரியுமா? மருமகனை துரியோதனா, எந்த வாயளவிலே தருகிறேன் என்று தெரிவித்தாயோ அதே வாயளவிலே இல்லை என்று தெரிவித்து விடுறார். ஆனால் இதை கேட்டார் வேதியர். தலை குனிந்து கொண்டே வந்தான். அங்கு தேசம் எங்கே என்று என்னை நாடினா உனக்கு நான் என்ன செய்தேன்? என்ன வேண்டும் என்று கேட்டு என்னுடைய மகன் கல்யாணத்திற்கு விலகு தேவை என்று தெரிவித்தான். சிறிதும் யோசிக்காமல் பின்மாடியை பிரித்து அதில் உள்ள மர சாமான்களை பிளந்து 7 வண்டி நிறைவேற்றி வைத்து அந்த 7 வண்டி எந்த வழியாக செல்லுகிறது? மாடவீதி. அஸ்தினாபுரத்தின் வீதி வழியாக சென்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்தால் துரியோதனன் என்னதான் பொன்பொருள் பூசணங்கள் வைத்திருந்தாலும் குடிப்பதற்கு என்று ஒரு மனம் வேண்டும். அந்த குடிப்பதற்கு என்று மனம் படைத்தவர் நம்முடைய அண்ணன் கர்ணமகாராஜன் தான் என்று அஸ்தினாபுரத்திலே இருக்கக்கூடிய தர்மப்படி அவுத்து மீண்டும் அங்கு தேசத்திலே கட்டி வைத்தான். சரி, அன்று முதல் இன்று வரை எப்படி எல்லாருமே ஒரு மாதிரி சாரம்தான் இருக்கிற காலம் வரைக்கும் பாரு. இருக்கிற காலம் வரைக்கும் ஆட்டாடினே சாருங்கள். ஆமா, நான் எனக்கு அந்த பயங்கல எப்படி இருக்கு காட்டி என் மனங்குளர ஒரு 20 பொண்டாட்டி கட்டிட்டு தொடர்பு காட்டில் வந்து வாங்கிட்டான் சாவணுங்கிறான். அப்படி வாரி கொடுக்கிற
சரி நான் தான் டாடி கல்யாணம் பண்ணாத போறேன் அதிகமா வயசாக 30 வயசு ஆகி போச்சு எங்களுக்கு அதை கண்டாட்டி கொடுக்க மாட்டான் என்ன 5 பேர் இருக்கிறோம் இந்த 5 பேருக்கு நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் ஆகாது இல்லை நாங்கள் இட்டு போய் வந்துடுவோம் அது முடியாது ஏன் நேற்று ராஜ்யம் என்ன சாணம் போட்டு வந்துட்டேன் போய் சிலாபலத்துல எலி பிடிக்க போவோம் அதே நம்மளுக்கிட்டு வாங்கவா வெட்டி கம்மி அப்படி வாரி வாரி கொடுத்து வல்லம் கம்பமகாராஜன் என்று பெயர் பெற்று வருகிறேன் எப்படி தெரியுமா எப்படியோ சென்று காண வந்த புறப்பட Bye.
அஸ்தினாபுரம் வந்து விட்டோம். என்னுடைய நண்பன் துரியோதனன் எங்கே இருக்கிறான் என்று சென்று காண வேண்டும். புறப்படு. என்றென்றுமே ராஜாக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சபையானது நிசப்தமாக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய நண்பன் தனித்திருக்கின்றான். அண்ணவனை அழைக்க வேண்டும். அவர் வரல கொடுக்க மாட்டேன்றாரு. செந்தாமலர் எப்படி இருக்குமோ தன்மை போல இருக்கக்கூடிய முகம் கொஞ்சம் சூத்தாட்டம் இப்போ இது வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நண்பா ஆமா